ஹாய், வணக்கம். இந்த பிரெக்னன்சியில் வர சர்க்கரை 2 வகையாக இருக்கும். ஒன்று ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில். இன்னொன்று ஓவர்ட் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். நான் ரெண்டையும் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். இப்போ வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிறது என்னன்னா, ப்ரெக்னன்சி ஆகி 5 மந்த்ஸ் கழிச்சு அந்த ஹார்மோன்ஸ் மாறுறதுனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி அதை காம்பன்சேட் பண்ண முடியாதவங்களுக்கு வர சர்க்கரை. இது யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங், ரொட்டீன் ஸ்க்ரீனிங், அதாவது ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்னு குளுக்கோஸ் குடிச்சு டெஸ்ட் எடுப்போம் இல்லையா ப்ரெக்னன்சியில் 5th மந்த்துக்கு அப்புறம், அப்போ தெரிகிற சர்க்கரை. ஸோ இது யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி வந்து எந்த டெஸ்ட்லேயும் பாசிட்டிவாக இருக்காது, 24 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் பாசிட்டிவாக இருக்கும். அதே போல் இவங்க வந்து போஸ்ட் டெலிவரி அவங்களுக்கு ரிசால்வ் ஆயிரும், 90% ரிசால்வ் ஆயிரும். இவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுமே நம்ம இன்சுலினும் தேவைப்படலாம், பட் டயட்டு, ஓரல் ஹைப்போகிளைசமிக் ஏஜென்ட் இதுல எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் வர முடியும். இவங்களுக்கு யூஸ்வலா செகண்ட் ஆர் தேர்ட் ட்ரைமஸ்டர், சில பேருக்கு லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி, டெலிவரிக்கு ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி, 15 டேஸ்க்கு முன்னாடி எல்லாம் கூட சில பேர் டயபெட்டிக் ஆவாங்க. இது வந்து ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ல. ஸோ இதனால என்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னா, அம்மாக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகறனால பிபி எல்லாம் அதிகமாகி ப்ரீ எக்லாம்ஷியா, அந்த பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், அதுவும் ஒரு காம்ப்ளிகேஷன், அது வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பேபி பெருசாகிறது, ப்ரீடமா பெயின் எடுக்கிறது, இந்த மாதிரி ப்ரீ எக்லாம்ஷியா வர்றது, இதனால இந்த மாதிரி காரணங்கள்னால இவங்களுக்கு சிசேரியன் போறதுக்கான ரிஸ்க் அதிகமா இருக்கும். ஸோ இதுதான் மெட்டர்னல் காம்ப்ளிகேஷன். ஆனா பேபிக்கு பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்கும் போதே பெரிய பேபி ஆயிரும். ஸோ மேக்ரோசோமியா, அந்த பெரிய பேபியா வர்றது, அதுக்கு ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ், அந்த பெரிய பேபி டெலிவரி ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வந்து ரெண்டுக்குமே காமன் தான், ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு போஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்கு, அது யூஸ்வலா ரிசால்வ் ஆயிரும், அவங்க டோட்டலா வந்து அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. பட் இதே ஓவர்ட் டயபெட்டிஸ்னு ஒன்று இருக்கு. இவங்க எப்படின்னா, இவங்க வந்து ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆகும் போதே அவங்க வந்து ஏற்கனவே டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க, டைப் 1 டைப் 2 எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு சர்க்கரை இருக்குன்னு ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. இல்லைன்னா சில பேருக்கு இப்போ டைப் 2 டயபெட்டிஸ்லாம் நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் இருக்காது. இந்த ப்ரெக்னன்சி ஆகிற ஏஜ்ல இருக்கிறவங்கலாம் ரொட்டீனா சுகர் செக் பண்ண மாட்டாங்க. சிம்டம்ஸ் இல்லைன்னா ரொட்டீனா எவ்வளோ பேர் சுகர் செக் பண்ணுவோம். ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியாது. நம்ம ரொட்டீனா ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு சுகர் டெஸ்ட் பேசிக்கா பார்ப்போம். அப்போ பார்க்கும் போதே 200க்கு மேலே இருக்கு, நீங்க டயபெட்டிக்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து லெஸ் தேன் 20 வீக்ஸ், அந்த 5th மந்த் கிராஸ் ஆகி அந்த ஹார்மோன்ஸ்லாம் மாறதுக்கு முன்னாடி, ஸ்கிரீனிங் பண்றதுக்கு முன்னாடியே ரொட்டீன் டெஸ்ட்லயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இவங்க டயபெட்டிக்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா பிஃபோர் 20 வீக்ஸ் ஸ்கிரீனிங் முன்னாடியே தெரியும். அதே மாதிரி இன்சுலின் எடுக்க வேண்டிய நெசசிட்டி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த ப்ரெக்னன்சினாலே அதிகமாகறனால நம்ம மாத்திரையை விட அதிகமாக இன்சுலினை டிபெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சுகர் கண்ட்ரோல் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இவங்களுக்கு பண்ணுறது. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாயிண்ட், இவங்க வந்து டெலிவரிக்கு அப்புறம் ரிசால்வ் ஆகாது, அதே டயபெட்டிக்காக தான் இருப்பாங்க. டைப் 1ஓ டைப் 2ஓ அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம், இன்சுலின் இப்போ டைப் 1 டயபெட்டிக்காக இருக்காங்க, இன்சுலினே பத்தல, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ப்ரெக்னன்சினால வர அடிஷ்னல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்லாம் அந்த டிகே, அந்த அசிரோசிஸ் மாதிரி போயிட்டு கோமாக்கெல்லாம் போகிறாங்களா, அந்த காம்ப்ளிகேஷன்லாம் சுகர் கண்ட்ரோல் பண்ணலைன்னா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டர்னல் காம்ப்ளிகேஷன்ல யூஸ்வலா வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் மாதிரி அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வர ப்ரீ எக்லாம்ஷியா, சிசேரியன் ரிஸ்க் அதிகமாகிறது, இதெல்லாம் இல்லாமல் ஏற்கனவே டயபெட்டிக்கா இருந்தவங்களுக்கு, இந்த டைப் 2 டயபெட்டிஸ் எல்லாம் ரொம்ப வருஷம் இருக்கிறவங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது இல்லை, கிட்னி பாதிப்பு, கண்ணு பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, ஹார்ட் டிசீஸ், இதெல்லாம் பிரெக்னன்சி டைமே அவங்களுக்கு வர்றதுக்கு அக்சலரேட்டடா, பார்வை திடீர்னு போறது, விஷுவல் லாஸ், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. பேபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ரோசோமியா, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மாதிரி இவங்களுக்கும் பெரிய பேபியா வர்றது காமன் தான். அடிஷ்னலா சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த பேபியில எதிர்பார்க்கணும். அதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல 12 வாரத்துல பிரெக்னெண்டா இருக்கிறதே சில பேர் ரியலைஸ் பண்ணாம கண்ட்ரோல்ல இருக்கா இல்லையானே பார்க்காம மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹை சுகருக்கு எக்ஸ்போஸ் ஆகி அது உறுப்பெல்லாம் பேபிக்கு ஃபார்ம் ஆகும்போது ஃபர்ஸ்ட் 12 வாரத்துக்குள்ளாரதான் உறுப்பெல்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த டைம் ஹை சுகர் இருக்கிறவங்களுக்கு கன்ஜெனிட்டல் அனாமலிஸ், பேபிக்கு பிறவியிலேயே குறைபாடு அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கும். இது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸை விட இவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதே போல இந்த குழந்தைங்களுக்கு வந்து பிரெக்னன்சி அப்பயே பார்த்தீங்கன்னா ஸ்டில் பர்த் ஆக வாய்ப்பு இருக்கு. அதாவது
7th மந்த் 8th மந்த்ல என்ன காரணம்னே தெரியாது, திடீர்னு பேபி உள்ளே இறந்துரும், அன்எக்ஸ்பிளைன்ட் ஐயூடி, பிறக்கும் போதே இறந்து பிறக்கிறது, டெலிவரி வரைக்கும் ஹார்ட்பீட் நல்லா இருக்கும், பட் பிறந்து வெளியில வரும்போது இறந்துருக்கும், அதுக்கு காரணமே தெரியாது. இதெல்லாம் வந்து இந்த ஓவர் டயபெட்டிக் மதருக்கு வர பேபிக்கு ரொம்ப காமனா இருக்கும். ஸோ அதே மாதிரி போஸ்ட் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த சுகர் பர்சிஸ்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸும் இவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு. ஸோ இந்த 2 டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சாதான் மேனேஜ்மெண்ட்டை நாம எப்படி டிசைட் பண்ணணும்னு முடிவு பண்ண முடியும். ஸோ ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ், நார்மல் டைப் 2 டயபெட்டிஸ் அடல்ட்ஸ் எல்லாம் டயபெட்டிக்காக இருக்காங்கல்ல, அவங்கள விட காம்ப்ளிகேட்டட் தானே. அதை பற்றி மீண்டும்